Hi friends. So எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ ஏதோ ஒன்று இருக்கு சேனல் சார்பாக எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு, ப்ராஸ்பரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு பிளேஸு. எங்கே அப்படின்னா பெரியபாளையம் பவானி அம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். கோயிலில் எப்படி கூட்டம் இருக்கா, இல்லை என்னென்னலாம் இருக்குது, குவாரண்டைனுக்கு அப்புறமா அந்த கோயிலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத அங்கே போய் பார்ப்போம். ஓகே, பை பாய். அங்கே போய் மீட் பண்ணலாம். அனிஷா பாய் சொல்லு. பாய். கோயில்ல மீட் பண்ணலாம் சொல்லு. கோயில்ல மீட் பண்ணலாம். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பெரியபாளையம் கோவிலுக்கு போகிற அந்த வழி. ஏரிலாம் செம்மையாக இருக்குது. எவ்வளோ தண்ணி பாருங்கள். இதோ தெரியுதுங்களா, அதான் பவானி அம்மன் கோயில். பாருங்க, அதான் பவானி அம்மன் கோயில். கூட்டம் இருக்க தான் செய்யுது. ஸோ இன்னைக்கு நியூ இயர்ன்றதுனால தான் கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோவில்கிட்ட ரீச் ஆக போகிறோம். இங்கே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே ஃபேமஸ் வந்து இந்த நாட்டு கொய்யா பழம். ஸோ நல்லா ஃபேமஸ்ஸு. இங்கே ஃபுல்லாகவே நாட்டு கொய்யா பழம் தான் விற்றுட்ருப்பாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே பாருங்கள் நாட்டு கொய்யா தான். டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. மேபி இது நியூ இயர்ன்றதுனால தான் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கடைகள் ஆரம்பிச்சிச்சு. இல்லை அது இது வந்து கோவிலுக்கு போகிற வழியில் கடைங்கள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து சில பேர் வந்து கோயிலில் வந்து பொங்கல்லாம் வைப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பானைங்கள்லாம் வாங்கி நான் எடுத்துக்கலாம். ஸோ நாங்களும் பொங்கல் வைக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான், அதனால தான் வந்திருக்கோம். இது எடுத்துக்கலாமா? இது எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு. 10 வருஷம் இருக்கு. எவ்வளோ? 200 ரூபாய். 130. ஸோ இந்த இடத்துல ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்கலான்னு இருக்கோம். தனி பாட்டில்
மனிஷ் என்ன குடிக்கிற? என்ன ஜூஸ்? ரோஸ் மில்க். எப்படி இருக்கு? ரோஸ் மில்க் 2. சூப்பரா இருக்கு ரோஸ் மில்க். ஸோ நம்ம நாட்டு பாரம்பரியமான கோலி சோடா குடிக்கிறாங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இது வந்து இப்போ புத்து கோயில்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசினர் மேல்நிலைப்பள்ளிக்கு ஆப்போசிட் ரோடு. கடைகள்லாம் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகவே மாட்டாங்க. அவ்வளோ கடைங்க இருக்குது. அப்படியே வாங்க போதும். கடைங்கள்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஈச் 10 rupees, இப்போ 10 ரூபாய்க்கு எது வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கடைங்கள்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இந்த புத்து கோயில்கிட்ட வர போகிறோம். இந்த புத்து கோயில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆச்சு. சூப்பர் கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது. அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்னென்னலாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இங்கே தான் பாருங்கள், எல்லோரும் வராங்க. ஓகே, ஸோ ஃபுல்லாக ஷாப்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக 2 சைடுமே ஷாப்ஸ் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டைலாம் அடிக்கிறது, அந்த யாராவது மொட்டைலாம் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் போடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கடைகள்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து இந்த தாயத்து, கயிறு எல்லா கடைகளுமே இங்கே இருக்குது ஃபுல்லாக. இந்த பக்கமும் வந்து மண் சட்டிங்கெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் பார்க்கலாம். ஃபுல்லாக இதெல்லாம் டாய்ஸ், சின்ன பசங்க விளையாடுறதுக்கான டாய்ஸ் கடை ஃபுல்லாக. ஹலோ. ஸோ எப்படி தான் கூட்டத்தை பார்த்தீங்களா, செம்ம கூட்டம். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கோயில். இதுதான் அந்த புத்து கோயில். இங்கே தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அங்கே தான் அம்மன். ஸோ இந்த இடத்துல தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ இந்த புத்து கோயிலோட மகிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டம் ஏதாச்சும் இருக்கும். அதாவது இப்போது சில பேருக்கு வந்து மேரேஜ் ஆகலை, ரொம்ப நாளாக மேரேஜே ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல வந்து எலுமிச்சம்பழத்தில் ஒரு 2 எலுமிச்சம்பழமோ இல்லை 3 எலுமிச்சம்பழமோ வாங்கிக்கணும். வாங்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தில் அவங்களோட கஷ்டங்கள்
அதாவது இப்போ எனக்கு மேரேஜ் ஆகலை, இல்லை நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன், எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் வரணும், இல்லைன்னா ஏதாவது மன கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கும். அந்த மன கஷ்டத்தை எல்லாத்தையுமே அவர் எலுமிச்சம்பழத்தில் எழுதி, அதாவது பேனால் எழுதி இந்த புத்துக்குள்ளே போட்டுடணும். போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. இங்கே வந்து சில பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும், அது வந்து இங்கே தொட்டில் கட்டுவாங்க. எல்லாமே இந்த மரத்துக்கிட்ட தான். இப்போ இந்த இடத்துல தான் அந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து நம்ம என்ன பிரார்த்தனை வேணும், இல்லை இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மரத்துக்கு கீழே இருக்கிற அந்த புத்தில் எழுதி போடணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட மகிமை. சின்ன ஒரு கோயில் தான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த புத்து கோயிலுக்கு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இப்போ நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ தான் விறகுலாம் வாங்கணும். இது வந்து குடும்பத்தோட நானும், எங்கள் ஒய்ஃபு, எங்கள் மாமியார், என் குட்டி பொண்ணு எல்லாருமே வந்திருக்கோம். ஃபுல் பார்க்கிங். ஸோ இதுலேயே இந்த பார்க்கிங்கில் அந்த வண்டியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ நியூ இயருக்கு செம்ம கூட்டமாக இருக்குது. பயங்கர ரஷ்ஷாக இருக்குது கோயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போயிட்டு பொங்கல் வைக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிற இடம். இப்போ எல்லாருமே வச்சிட்ருக்காங்க பாருங்கள். ஓகே, பொங்கல் வைக்கிறது எப்படி, கோயிலில் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். இங்கே பாருங்கள், இவ்வளோண்டு தண்ணி. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா. ஸோ நீங்கள் வந்து பொங்கல் பெரியபாளையம் வர்றதா இருந்தால் ஒரு 2-3 வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே பயங்கர ரேட்டாக இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொங்கல் வச்சாச்சு. இப்போ அதை அப்படியே சாமிக்கிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பவானி அம்மன் கோயிலை காட்டுறேன், வாங்க பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த குவாரண்டைனுக்கு முன்னாடி வரைக்கும் ஸோ பொங்கல் வந்து இதுக்குள்ளே தான் வைக்கணும். ஸோ இப்போ வந்து உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல, அதனால தான் நாங்கள் வெளியில் வச்சோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ அடுப்பு மாதிரி சின்னதாக இருக்கும். ஸோ குவாரண்டைனுக்கு முன்னாடி பொங்கல் இங்கே தான் வைப்பாங்க. இப்போ வந்து இங்கே அலோடு இல்லை. ஸோ ஜஸ்ட்டு நான் வீடியோக்காக கேட்டேன், ஓகே சொன்னாங்க. இங்கே அலோடு இல்லை. ஸோ இதுதான் கோயிலுக்கு உள்ளே போகிற அந்த வே இது. ஸோ இதுதான் ஸோ இது வந்து பவானி அம்மன் கோயிலுக்கு போகிற வே. நான் உள்ளே போகும்போது இங்கே மொபைல் அலோடு கிடையாது, ஸோ அதை எடுக்க முடியாது. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்காக நான் இதை காட்டுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கூட்டம் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஈவினிங் கிட்டத்தட்ட 5 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. வரும்போது ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஸோ இங்கே சன்னோட வியூ பாருங்கள், சூப்பராக தெரியுது. ஸோ சன் வந்து அழகாக தெரியுது ஈவினிங்கில் மறையிற இது. ஓகே, ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ் வெளியில். இது உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றத நான் உள்ளே போய் காட்டுறேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ இதில் அப்படியே வந்து இது உள்ளே போகணும். ஸோ இந்த இடம் தான் பவானி அம்மனோட சன்னதி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருநங்கைகள்லாம் இருப்பாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு சுற்றி போடணும்னா தனியாக அதுக்கு ஒரு அமௌண்ட் மாதிரி நம்ம கொடுத்தோன்னா சுற்றி போடுவாங்க. சரியான கூட்டமாக இருக்குது, பயங்கர கூட்டம். ஸோ இதுதான் முடிக்காணிக்கை செலுத்தும் இடம். ஸோ இதுவும் இப்போ இங்கே அலோடு கிடையாது. இப்போ குவாரண்டைனால் இந்த இடத்துல இப்போது முடிச்சம் பண்ணுறதில்ல, எல்லாமே வெளியில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சிவாஜி படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட பாட்டில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. செல்போனின் உச்சரிப்பை அணைத்து கொஞ்சம் செல்வண்ணின் உச்சரிப்பை கேட்போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த சவுண்ட்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அந்த குருவிகளோட சத்தம் இயற்கையாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் ஒரு நாளைக்கு நிறைய தடவை செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இயற்கையாக நீங்களும் வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நியூ இயர் ரொம்ப நல்லா போச்சு எங்களுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான்.